சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 26ஆம் தேதி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப வருடங்களில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்னவென்றால், என்னுடைய தேவையை வார்த்தைகளாலோ அல்லது குறிப்புகளாலோ யாரிடம் சொல்லாமல் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். பல நாட்கள் நான் உணவு இல்லாமல் சிரமத்தில் இருந்தேன். தொடர்ந்து அதிகரித்தது. நீண்ட தூரம் நடக்க வேண்டியதாகவும் காணப்பட்டது. ஒரு நாள் நான் மிகவும் பசியாக இருந்தேன். பின்னர் எனக்குள் நான் நினைத்து கொண்டேன், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. என்னால் யாரிடமும் பிச்சை எடுக்கவோ அல்லது உணவை யாசகமாக கேட்கவோ முடியாது. நான் உணவு நேரத்தில் என் நண்பரின் வீட்டிற்கு சென்றால் அவன் என்னிடம் உணவு உண்ண சொல்வான். அப்போது இல்லை, நன்றி என்று சொல்வேன். அவன் என்னிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டால் வேண்டாம், நன்றி என்று நான் மீண்டும் சொல்லுவேன். ஆனால் அவன் 3வது முறையாக என்னிடம் நான் அவனுடன் சாப்பிட ஒப்புக்கொள்வேன். இப்படியான எண்ணங்களோடு நான் அவன் வீட்டிற்கு சென்றேன். நான் நினைத்தது போலவே நடந்தது. நான் அவனுடைய வீட்டில் உணவு சாப்பிட்டு முடிந்ததும் சில வாரங்களுக்கு பிறகு எனக்கு மீண்டும் இதே சலனம் ஏற்பட்டது. நான் மிகவும் பசியை உணர்ந்தேன். எனவே எனது கடைசி அனுபவத்தை மீண்டும் நினைத்து நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை என் நண்பனுடைய வீட்டிற்கு செல்ல நினைத்தேன். நான் மதியம் 1:30 மணி அளவில் வழியில் சென்று கொண்டிருந்த போது, உன் விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார். நான் பதிலளித்தேன், ஆண்டவரே, நான் உணவை யாரிடமும் கேட்கவோ பிச்சை எடுக்கவோ விரும்பவில்லை. நான் 2 முறை மறுக்கும் வரை அவன் வற்புறுத்தினால் மட்டுமே நான் அதை எடுத்துக்கொள்வேன் என்றேன். அதற்கு ஆண்டவர் என்னிடம், உன் நண்பனுடைய வீட்டிற்கு போவதன் நோக்கம் என்ன என்று கேட்டார். நான் வெட்கப்பட்டேன். உடனே தேவனிடம் என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். என் சொந்த தேவைக்காக நான் யாரிடமும் செல்ல மாட்டேன் என்று அவருக்கு உறுதியளித்தேன். ஏனென்றால் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிதான் கர்த்தர் எனக்கு ஒரு உறுதியான விசுவாசத்தை கொடுத்தார். ஒரு நாள் முழுவதும் உணவின்றி தவிக்க வேண்டிய நிலை இன்னொரு சந்தர்ப்பத்திலும் ஏற்பட்டது. நள்ளிரவில் ஒரு மனிதர் வந்து என் கதவை தட்டி என்னை எழுப்பினார். பிறகு என்னிடம், தம்பி, இந்த இரவில் தாமதமான நேரத்தில் உன்னிடத்தில் வந்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு கனவு கண்டேன். என் கனவில் யாரோ ஒருவர் என்னிடம் வந்து உங்களை அழைத்து உணவு கொடுக்க சொன்னதாக நான் கண்டேன் என்றார். உடனே நான் எழுந்து சமையலறைக்கு சென்றேன். சமைத்த சாதம் ஒரு தட்டில் மீதம் இருப்பதையும் கண்டேன். தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள், இன்று உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டார். என்னால் அவனுக்கு பொய்யாக பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அன்று என்னிடம் உணவு இல்லை என்று சொன்னேன். உடனே அந்த நள்ளிரவில் என்னை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு கொடுத்தான். இந்த காரியங்கள் தற்செயலாக நடக்கவில்லை. இது உங்களுக்கு நேர்ந்த அனுபவம். எங்கள் கதையெல்லாம் வேறு என்று நீங்கள் சொல்லாதீர்கள். நாம் தேவனை முழுமையாக நம்பினால் அவருடைய உண்மைத்தன்மையை அவரால் நிரூபிக்க முடியும். இன்னொரு முறை எங்களில் 25 பேர் சுவிசேஷ பிரச்சாரத்திற்காக சென்றோம். அப்போது நாங்களே சமையல் செய்துவிட்டு தான் சென்றோம். ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் சமையலுக்கு பொறுப்பானவர்கள் எங்கள் அனைவருக்கும் சமைப்பதில் கவனம் செலுத்த விரும்பினார்கள். நாம் அனைவரும் இன்று ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புவதாக அவர்களிடம் சொன்னேன். அவர்கள், நாம் நமது மதிய உணவிற்கு என்ன செய்வோம்? தேவன் தருவார் என்று அவர்களிடம் கூறினேன். எனவே அனைவரும் ஆராதனை கூட்டத்திற்கு சென்றோம். கூட்டம் முடிந்ததும் அனைவரும் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தோம். எனக்கு அறிமுகமான ஒருவர் மிகப்பெரிய கூடையை சுமந்து கொண்டு எங்களை நோக்கி வருவதை கண்டேன். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் ஒரு திருமண விருந்துக்கு சென்றதாக என்னிடம் சொன்னான். அங்கு நிறைய உணவு மிச்சமானது. மீதமுள்ள உணவை யார் வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். தனக்கென்று குடும்பம் எதுவும் இல்லாதால் அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் உணவை எடுத்து செல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் எங்களை பார்த்ததும் அதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதனால் அந்த கூடை நிறைய உணவுகளை எங்களிடம் விட்டு சென்றான். எங்கள் அனைவருக்கும் போதுமான நல்ல உணவு கிடைத்தது. ஆகவே நாம் அவரை நம்பி நம் பங்கை செய்யும் வரை தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார்.